Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். தொடர்ந்து பார்க்கலாம். இந்திய நாட்டு மக்களுக்கு நடந்த நன்மைன்னு ஒன்னாவது இருக்கா? சமூக நீதிய சகோதரத்துவத்தை சமதர்மத்தை நிலைநாட்டணும்னா இந்தியா கூட்டணி ஆட்சி இந்தியாவில் உருவாகியாகணும். உருவாக்குவதற்கு தயாராகிட்டீங்களா? தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்துக்கும் தமிழுக்கும் துரோகம் செய்வதை வழக்கமாக வச்சிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆனா வாக்கு கேட்டு மட்டும் தமிழ்நாட்டுக்கு வராரு. பிரதமராகிறதுக்கு முன்ன தமிழ்நாட்டுக்கு வாக்கு கேட்டு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அதுலயாவது ஏதாவது செஞ்சாரா? இல்லையே. 2014 ஆண்டு ஏப்ரல் 17 ராமநாதபுரத்தில் பேசின மோடி அவர்கள் சீனாவிலிருந்து பட்டாசுகள் வர்றதால குட்டி ஜப்பானான சிவகாசி பட்டாசு தொழில் நலிவடைஞ்சு போச்சு. பாஜக ஆட்சிக்கு வந்தா பட்டாசு தொழிற்சாலையும் தொழிலாளர்களையும் பாதுகாப்போம்னு பேசினாரு. இதுக்காக அவர் செயல்படுத்தி கொடுத்த திட்டங்கள் என்ன? சட்டவிரோதமா சீன பட்டாசுகள் இன்னும் இறக்குமதி செய்யப்படுது. சீன பட்டாசுகள் பல்வேறு மாநிலங்களில் குறைந்த விலையில கிடைச்சது. டெல்லியிலும் மும்பையிலும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சீன பட்டாசுகள் கைப்பற்றப்பட்டுச்சு. சீன பட்டாசுகளை பாஜக அரசால முழுமையாக தடுக்க முடியல. இதனால சிவகாசியில 1000 கோடி ரூபாய் அளவுக்கு பட்டாசு தயாரிப்பு சரிவை சந்திச்சது. இப்படி தொழில் நலிவடைந்திருந்த போது ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால ஆடம்பர பொருட்கள் பட்டியலில் பட்டாசையும் சேர்த்து 28 விழுக்காடு வரி போட்ட கட்சி தான் பாஜக. 12 விழுக்காடாக குறைக்கணும்னு பட்டாசு உற்பத்தியாளர்களை தொடர் போராட்டம் நடத்தினாங்க. பட்டாசு வெடிபொருள் தயாரிப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்த போது ஒன்றிய அரசு முறையாக வாதங்களை வைக்கல. பசுமை பட்டாசுகளை தயாரிங்கன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. ஆனா பசுமை பட்டாசு தான் என்னன்னு ஒன்றிய பாஜக அரசு வரையறை செய்யவே இல்லை. பசுமை பட்டாசு தயாரிக்க ஆலைகள் காத்திருக்கு. ஆனா பாஜக அரசு எந்த உதவியும் செய்ய முன்வரல. கொரோனாவுக்கு பிறகு பட்டாசு தொழில் சரிஞ்சிடுச்சு. அதை மீட்டெடுக்க எந்த முயற்சியும் பாஜக அரசு செய்யல. இப்படி 10 ஆண்டுகளா பட்டாசு தொழில் நாசம் பண்ண அரசு தான் பாஜக அரசு. இப்படி மக்களை பாதிக்கிற எல்லாத்திலையும் அலட்சியமாகவும் ஆணவமாக இருக்கிற கட்சி தான் பாஜக. 10 ஆண்டுகளா இந்தியாவை ஆட்சி பண்ண பாஜக அரசானது நாட்டையே படுகொலியில் தள்ளிடுச்சு. நாட்டை நாம் உடனடியாக மீட்டாகணும். அப்படி மீட்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த தேர்தல். அதனால்தான் இந்தியா முழுமைக்கான ஜனநாயக சக்திகள் இந்தியா கூட்டணியை அமைச்சிருக்கோம். இந்தியா கூட்டணியை பார்த்து பயந்து பிரதமர் இந்தியா வராரு. இப்போ இந்தியா முழுக்க வந்துட்டு இருக்காரு. இப்போ வெளிநாட்டுக்குலாம் இப்ப போறது இல்ல, தள்ளி வச்சுட்டு இருப்பதுதான். இந்தியாவுக்கு என்ன திடீர்னு அவ்வளவு மோகம் இந்தியா மீது? தேர்தல் வந்துட்டா கூடவே மக்கள் மேல அவருக்கு கரிசனமும் பொங்கி வரும். திடீர்னு விலையெல்லாம் குறைப்பாரு. இப்போ கூட சிலிண்டர் விலைய, பெட்ரோல் விலைய, டீசல் விலைய குறைச்சிருக்காரு. விலையை ஏத்துனது யாரு? மாண்புமிகு மோடி அவர்கள் பிரதமரான நாள் முதல் விலை ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் விலையேற்றத்திற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருப்பாரு.
தேர்தல் நேரம் வந்துட்டா மட்டும் விலையை குறைக்கிற பவர் வந்துடும். சமீபத்தில் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம்னு உடனடியாக சிலிண்டர் விலையை குறைச்சார். வருஷம் தான் மகளிர் தினம் வருது. அப்பவெல்லாம் இது மாதிரி குறைச்சாரா? அப்பவெல்லாம் இந்திய நாட்டு மகளிரும் இந்திய குடும்பங்களும் படுகிற கஷ்டம் அவருடைய கண்ணுக்கு தெரியலையா? இப்போ தேர்தல் வந்ததும் குறைக்கிறார். என்ன ஒரு கருணை உள்ளவருக்கு! தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் கருணை சுரக்கும் வித்தியாசமான உள்ளம். மோடி பிரதமராக முன்னாடி 2013 சிலிண்டர் விலை எவ்வளவு? 410 ரூபாய். 10 ஆண்டுகள் கழிச்சு 2023 சிலிண்டர் விலை எவ்வளவு? 1103 ரூபாய். 5 மாநில தேர்தல் வந்துச்சு, கூடவே மோடிக்கு இறக்கமும் வந்துச்சு, சிலிண்டர் விலை குறைஞ்சது. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதனால 100 ரூபாய் குறைச்சிருக்கிறார். தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் விலை குறைப்பு செய்கிறது பச்சோந்தி அரசியல் இல்லையா? சொல்லுங்க, பச்சோந்தி அரசியல் இல்லையா? 410 ரூபாய் சிலிண்டர் 1000 ரூபாய்க்கு மேல உயர்த்தினதுதான் உங்களுடைய சாதனை. தேர்தல் வந்ததால சிலிண்டர் விலையை மட்டும் இல்ல, பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்கிறார். விலை குறைப்பு என்பது மக்களை ஏமாற்ற பிரதமர் மோடி நடத்துகிற நாடகம். அவரது நாடகங்களை மக்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிரதமர் மோடியை நீங்க நம்புவீங்களா? இப்படிப்பட்ட பிரதமர் மோடியை நீங்க நம்புறீங்களா? மக்கள் யாரும் அவர் நம்பல. உடனே நம்ப வைக்க, மக்களை எல்லாம் நம்ப வைக்க இப்போ புது விளம்பரம் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா? தாய்மார்கள் இங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஒரு மிக்ஸி விளம்பரம் வருமே, நினைவு இருக்கா? பிரீத்திக்கு நான் கேரண்டி அப்படின்னு விளம்பரம் வரும். பிரீத்திக்கு நான் கேரண்டி. அந்த மாதிரி இவர் மோடியின் கேரண்டின்னு ஒரு புது விளம்பரத்தோட வந்திருக்கிறார். உண்மையிலே அவருடைய வாக்குறுதிகளுக்கு கேரண்டி இல்ல, வாரண்டி இல்ல. பிரதமரா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய சொன்னா 10 ஆண்டுகளாக சொன்னதை எதையுமே செய்யாம சேல்ஸ்மேன் மாதிரி கேரண்டின்னு விளம்பரம் பண்ண உங்களுக்கு வெட்கமாக இல்ல? அவருடைய கேரண்டியுடைய லட்சணம் என்ன? வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு எல்லோருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடலாம்னு சொன்னார. 15 லட்சம் இல்ல, 15,000 போட்டாரா? சொல்லுங்க, போட்டாரா? 15,000 வேணாம், 15 ரூபாய். அது மாதிரியான கேரண்டியா? இல்ல ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கூட உருவாக்குவேன்னு சொன்னார. என்ன ஆச்சு? இல்ல. உலக தொழிலாளர் அமைப்பு நேற்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறதாக இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. இந்தியாவிலேயே வேலையில்லா திண்டாட்டத்தால 83 விழுக்காடு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கை சொல்லுது. இதுதான் மோடி சொல்ற கேரண்டியோட லட்சணம். புதுசா வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றாத பழைய வாக்குறுதிகள்லாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு பிரதமர் மோடி தப்பு கணக்கு போடுகிறார். பிரதமர் மோடி அவர்களே, தேர்தலுக்கு தேர்தல் நீங்கள் வெறும் வாயால் வடை சுடுவீங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணாம 10 ஆண்டுல ஒரு சிறப்பு திட்டத்தை கூட நிறைவேற்றாம அறிவிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை கூட கட்ட தொடங்காம பேரிட நேரத்தில் நிதி தராம ஒரு இரங்கல் கூட சொல்லாம இப்ப தேர்தல் நேரத்தில் மட்டும் இங்க அடிக்கடி வாக்கு கேட்டா உங்களுக்கு ஆதரவு தர
நாங்கள் என்ன ஏமாளிகளா? நாங்கள் என்ன சோத்தால் அடித்த பிண்டங்களா? அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. பதில் சொல்லுங்க பிரதமர் அவர்களே. இவர் இப்படி வெறும் கையால் முழம் போடுகிறார்னா, இன்னொருத்தர் இருக்கார் பழனிசாமி. பழனிசாமி யாரும் தெரியல உங்களுக்கு? காத்தாலேயே கம்பு சுத்துவார். காத்து இருக்கு பாருங்க, அதிலே கம்பு சுத்துவார் அவரு. நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். 10 ஆண்டுகளாக மக்களுடைய விரோத கொள்கைகளால நாட்டை படுகொலில் தள்ளியது ஒன்றிய பாஜக அரசு. மண்புழு மாதிரி ஊர்ந்து பதவிக்கு வந்து பதவி சுகத்துக்காக பச்சோந்தியாக மாறி பாஜகவுக்கு பார்ட்னரா இருந்து தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்ச பழனிசாமி கூட்டணியில் இருந்து வந்துட்டோன்னு கபட நாடகம் நடத்துகிறார். நான் கேட்கிறேன், எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ விமர்சிச்சு ஒரு வார்த்தை பேசுறாரா? பிரதமர் பற்றி மட்டும் இல்ல, ஆளுநர் பத்தி கூட பேசுறது இல்ல. இத நாம கேட்டா உடனே இப்ப என்ன சொல்றா தெரியுமா? ஆளுநரால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அப்புறம் ஏன் நாங்க அவரை பத்தி பேசணும்? அறிவு கொழுந்து மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் பேசுற பேச்சா இது? பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் முதலமைச்சர் பேசி வருவதை தொடர்ந்து பார்க்கலாம். சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம, மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும், சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும், தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 150 நாளாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும், மாணவர்களுடைய கல்வி கட்டணம் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும், விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும், வங்கிகளில் மினிமம் பேலன்ஸே இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும், ராபர்ட் கால்வெல் மொழி ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்படும், திருநெல்வேலி சங்கரன்கோவில் ரயில் நிலையங்கள் இணைக்கிற வகையில் ஆலங்குளம் சுரண்டை சேந்தமரம் வழியா சங்கரன்கோவில் இணைக்கக்கூடிய புதிய ரயில் பாதை அமைக்கக்கூடிய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. Satyabhama Institute of Science and Technology, Chennai.